பெரும்பாலும் நமக்கு வரும் கனவுகளைப் பற்றி பார்ப்போம். வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் மர்மமான ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போறோம். மனித மனசோட இரண்ட பக்கங்கள், குறிப்பா ராத்திரியில நம்ம தூக்கத்தை கெடுக்கிற அந்த விசித்திரமான கனவுகளை பத்தி தான் இந்த அலசல்ல நாம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். நம்ம கொஞ்சம் மூச்சு திணற வைக்கிற அந்த நிழல் உலகங்களுக்குள் எந்த ஒரு தாமதமும் இல்லாம இப்பவே நாம நுழைஞ்சிடலாம். முதல்ல உங்கள எத்தனை பேருக்கு இப்படி நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப திகழான இல்லைன்னா ஒரு ஆழமான கனவு கண்டிருப்போம். ஆனா கண்ணை திறந்த மறுகணமே அது மாயமா மறைஞ்சு போயிருக்கும் இல்லையா? இது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு விஷயம் தாங்க. விடியற் காலையில முழிக்கும் போது பாத்தீங்கன்னா இதையும் அப்படியே தடதடன்னு அடிச்சிட்டு இருக்கும். ஆனா என்ன கனவு கண்டோன்னு கரெக்டா ஞாபகம் இருக்காது. அது நல்ல கனவோ கெட்ட கனவோ, முழிச்சதும் ஏதோ சில துண்டு துண்டான மங்கலான நினைவுகள் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அப்படி மங்களா இருந்தாலும் நம்ம மனச ரொம்ப ஆழமா உழுக்குன சில குறிப்பிட்ட கனவுகளோட உளவியலையும் அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற அந்த பயத்தையும் பத்தி தான் நாம இப்போ முழுசா தெரிஞ்சுக்க போறோம். பகுதி 1, காடுகளில் துரத்தப்படும் அனுபவம். மனிதர்களுக்கு வர்ற கனவுகள்ல இது ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு வகை. இப்போ ஒரு பக்கம் ஊர்ந்து வர்ற கொடிய பாம்பு, இன்னொரு பக்கம் பிரம்மாண்டமான யானை. இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நிஜத்துல இது ரெண்டும் வேற வேற வகையான ஆபத்துக்கள் தாங்க. ஆனா கனவுல இவை நமக்கு கொடுக்கற அந்த அடிப்படை பயம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒண்ணுதான். இந்த விலங்குகள் நம்மள வேகமா துரத்திட்டு வரும்போது அந்த திகழான நிமிஷங்கள்ல ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். திடீர்னு நம்ம கால்கள் பல டன் எடை வச்ச மாதிரி ரொம்ப கனமாயிடும். ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்மள பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நம்மால ஒரு அடி கூட வேகமா ஓடவே முடியாது. நிஜத்துல நாம எவ்வளவு பெரிய ஓட்டப்பந்தய வீரரா இருந்தாலும் சரி, கனவுல மட்டும் அந்த இடத்துலயே சிலையா உறைஞ்சு போன மாதிரி ஒரு அதீத தவிப்பு ஏற்படும். மூச்சு வாங்கும், ஆனா கால்கள் ஒரு இன்ச்சு கூட நகராது. அந்த ஏமாற்றமும் மரண பயமும் ஒன்னா சேரும்போது வர அந்த உணர்வு, அப்பாப்பா சொல்லவே முடியாதுங்க. பொதுவா இந்த பாம்பு கனவுகளோட முடிவு எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில சமயம் நாம ரொம்ப தைரியமா அந்த பாம்பை எதிர்த்து அதை அடிச்சு கொல்ற மாதிரி கூட கனவு வரும். அப்போ நம்ம ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனா இந்த நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ரொம்ப ரொம்ப ரேரா தான் நடக்கும். பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம ஆழ் மனசு அப்படி தப்பிக்கிற ஒரு வழியை கொடுக்கறதே இல்லை. நாம தான் அந்த பாம்புட்ட நல்லா குத்து வாங்கணும். பாம்பு நம்மளை துரத்தி வந்து நம்ம கால்லையோ கையிலையோ நச்சுன்னு கடிச்சிடுற மாதிரி தான் இந்த கனவு பெரும்பாலும் முடியும். கரெக்டா அந்த வழி வர்ற விளிம்புல தான் நம்ம அப்படியே திடுங்கிட்டு முழிப்போம். பகுதி 2, நள்ளிரவு ஊடுருவல்காரன். இப்ப நாம இன்னும் கொஞ்சம் சீரியஸான, ரொம்பவே கொடூரமான, நிஜ மாதிரியே அச்சுறுத்துற ஒரு கனவுக்கு போக போறோம். நாம ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருப்போம். சுத்தி ஒரே மயான அமைதி. திடீர்னு வீட்டின் பின்பக்க கதவு தொபுக்கடீர்னு உடையிற சத்தம் நெஞ்சுக்குள்ள ஒரு பெரிய படபடப்ப ஆரம்பிக்கும். பதறி போய் எழுந்து பார்த்தா கையில ஆயுதங்களோட திருடர்கள் வீட்டுக்குள்ள நிக்கிறாங்க. நம்மால ஒரு அடி கூட நகர முடியாது. வார்த்தைகள் அப்படியே தொண்டக்குள்ளேயே சிக்கிக்கும். அவங்க கத்திய காட்டி மிரட்டுவாங்க. அந்த பயத்தோட உச்சகட்டத்துல நாம கத்தலான வாய் திறக்கிற அந்த வினாடி அவங்க நம்மள குத்திடுவாங்க. சுத்தி ஒரே இருட்டாயிடும். இதயம் வெடிக்கிற மாதிரி துடிக்க, உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுக்க நாம அப்படியே அலறி அடிச்சிட்டு கண்முழிப்போம். அப்பாடா, இது வெறும் கனவுதான். கண்முழிச்சு பெருமூச்சு விட்டு அந்த இருட்டான அறையில வேர்வையில நனைஞ்சு உக்காந்துருக்கும்போது சில நொடிகள் கழிச்சுதான் அந்த முழுமையான நிம்மதியே நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு சின்ன வாக்கியம் அந்த மரண பயத்திலிருந்து தப்பிச்சு வர்ற மிகப்பெரிய ஆசுவாசத்தை ரொம்ப துல்லியமா காட்டுதுங்க. என்னதான் இது வெறும் கனவும் நமக்கு தெரிஞ்சாலும் அந்த சில நிமிஷங்கள்ல அது நிஜமாவே நடந்ததை போன்ற ஒரு ஆழமான உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துறது தான் இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. பகுதி 3, ஆட்டோக்காரர்களை அச்சுறுத்தும் பேய். இப்போ நாம இந்த அலசலோட உச்சகட்ட திகிலுக்குள்ள நுழைய போறோம். நள்ளிரவு ஆட்டோ பயணத்துல நடக்கிற ஒரு அமானுஷ்யமான, ரத்தத்தை உறைய வைக்கிற ஒரு அனுபவம் இது. நடுராத்திரி நேரம், நீங்க தனியா ஆட்டோ ஓட்டிட்டு போறீங்க. இருட்டான, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோடு. வழியில ஒரு பொண்ணு கையில ஒரு சின்ன குழந்தையோட தனியா நிக்கிறா. ஆட்டோவை நிறுத்தினதும், அண்ணா என்னை கொஞ்சம் வீட்டுல விட்டுடுங்க, நான் தனியா நிக்கிறேன், ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கேக்குறா. அவளோட அந்த அப்பாவியான, பரிதாபமான வார்த்தைகளை கேட்கும்போது ஆட்டோ டிரைவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரதில்ல. சரி, பாவம் ஒரு பொண்ணு தனியா நிக்கிறாளேன்னு ஒரு பொய்யான பாதுகாப்பு உணர்வோட அவளுக்கு உதவ நினைச்சு அவளை ஆட்டோவில் ஏத்திக்கிட்டு பயணத்தை தொடர்றாரு. ஆட்டோ அந்த நிசப்தமான ரோட்ல ஓடிட்டு இருக்கு. திடீர்னு பின் சீட்ல இருந்து ஒரு விசித்திரமான சத்தம். யாரோ முறுக்கு மாதிரி ஏதோ ஒரு முறுமுறுப்பான ஸ்நாக்ஸ கருக்கு முறுக்குன்னு சாப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் வருது. நடு ராத்திரியில அந்த இருண்ட ரோட்ல பின்னாடி உட்காந்துருக்க பொண்ணு திடீர்னு எதையோ கடிக்கிற சத்தம் கேட்டா ஒரு டிரைவருக்கு எப்படி இருக்கும்? அதுவும் கையில ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு திகைப்போட, லேசான பயத்தோட டிரைவர் பின்னாடி என்னதான் நடக்குதுன்னு ஆட்டோ கண்ணாடியில ரொம்ப மெதுவா பாக்குறாரு. அந்த கண்ணாடியில அவர் பார்த்த காட்சி ஒரே செகண்ட்ல அவர் கை கால்களை அப்படியே பயத்துல உறைஞ்சு போக வச்சிடுச்சு.
அந்த பொண்ணோட முகம் மனித உருவமே இல்லாம ரொம்ப கோரமா மாறியிருக்கு. தரைய தொடுற அளவுக்கு நீண்ட தலைமுடி, தான் கையில ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்ததா நினைச்ச அந்த குழந்தையோட எலும்புகளை தான் அந்த பீ ரொம்ப கொடூரமா கடிச்சு தின்னுட்டு இருக்கு. அந்த முறுக்கு சாப்பிடுற மாதிரி கேட்ட சத்தம் வேற ஒண்ணும் இல்ல, அந்த பச்சிளங்குழந்தையோட எலும்புகள் உடையிற சத்தம் தாங்க. இது நேர்ல பாக்குற மாதிரி ஒரு கனவோ பிரமையோ வந்தா வாழ்நாள் முழுக்க ஒருத்தரை எப்படி நிலைகுலைய செய்யும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரி, இப்போ நாம எல்லாரும் கொஞ்சம் ஆழமா மூச்சு விட்டுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த இரண்ட கனவு உலகங்கள் நிஜமாகவே நம்ம மனசுல ரொம்ப ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? நம்ம ஆழ் மனசு எப்படிப்பட்ட திகழான காட்சிகளை உருவாக்கும் திறன் கொண்டதுங்கிறத இது அற்புதமா விளக்குது. இது வெறும் கற்பனை மட்டும் கிடையாதுங்க, நம்ம உள் மனசோட ஆழத்துல புதைஞ்சிருக்க பயங்களோட வெளிப்பாடுதான். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி விசித்திரமான, மர்மமான இல்ல மரண பயத்தை காட்டுற கனவுகள் வந்திருக்கா? அப்படிப்பட்ட கனவுகள்ல இருந்து அலறி அடிச்சு எழுந்து நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்பாடா இது கனவுதான் பெருமூச்சு விட்டு நிம்மதி அடைஞ்சிருக்கீங்களா? இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போகும்போது உங்க ஆழ் மனசுல புதைஞ்சிருக்கிற ஏதோ ஒரு இருண்ட கனவு உங்களை தேடி வரலாம். கொஞ்சம் சிந்தியுங்கள். மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு அலசல்ல உங்களை சந்திக்கிறேன்.